என்ன என்னப்பா சொல்ற? ஜானகியா? ஏன் பெரியம்மா இப்படி தப்பான முடிவு எடுத்தீங்க? ஐயோ, என் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ, அப்புறம் எதுக்கு நான் தான் கொலை பண்ணேன் அவ போய் சரண் அடைஞ்சிருக்கா? வேற எதுக்கு? எல்லாம் இவனை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும். ஆமா அண்ணி, மாமா கோவில்ல காசு வெட்டி போட்டு இன்னைக்கு கதிரையும் தனாவையும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லிருந்தார்ல. அப்ப தனாவோட மனச மாத்த பார்த்தாங்க, அது நடக்கல. தனாவும் அண்ணன் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. அதனாலதான் இவன் மேல தப்பு இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்கு அண்ணியே போய் நான் தான் கொலை பண்ணணும் ஒத்துக்கிட்டாங்க. மாமா, கண்டிப்பா அக்கா அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இல்லன்னா அவங்களாவது கொலையெல்லாம் பண்றதாவது. ஒரு கொலைகாரனுக்காக அவ கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்கான்னா அப்ப அவளுக்கு நானோ இந்த குடும்பத்தோட மரியாதையோ என் பொண்ணோட வாழ்க்கையோ எதுவும் முக்கியம் இல்ல. அண்ணா அப்படிலாம் இருக்காதுண்ணே. அன்னைக்கு இதை தவிர தனாவுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு வேற வழி இருந்திருக்காதுண்ணே. அதனாலதான் அண்ணி இப்படி பண்ணிருப்பாங்கண்ணே. குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நம்ம வீட்டு பொம்பளைங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சிருப்போமா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவும் கதிரும் தான் பெருசா போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தை பத்தியும் மாமாவை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஏய், நீ முதல்ல வாய மூடுறியா? எப்ப பாரு அண்ணிய பத்தி தப்பா சொல்றதே உங்க ரெண்டு பேருக்கும் வேலையா போச்சு. ஐயோ அண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறாங்க? தனாவுடைய வாழ்க்கையை நினைச்சு அந்த அளவுக்கு அண்ணி பயப்படுறாங்கண்ணே. அண்ணா, நீங்க இந்த காசை வெட்டி போடுறத செய்யாம இருந்தீங்கன்னா. சிவா, அவ இவனை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் கொலைகாரன் தான். பெரியம்மா, என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம். இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்க வேண்டாம். தனா வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல மாயா. அவ வாழ்க்கை நிர்கதி ஆயிடக்கூடாது. நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கதிரை வெளியில கொண்டு வந்துடலான்னு சொன்னல. அதுக்குள்ள அவனை தனா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க மாயா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். ஆனா ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடுமோங்கிற நிலைமை வரும்போது நான் எப்படி இதெல்லாம் பாத்துக்கிட்ட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? பெரியம்மா, இதனால உங்களுக்கு ஏதாவது எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல மாயா. தனாவும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். பெரியம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாமே. கண்டிப்பா அப்ப நீ என்ன போக விட்டுருக்க மாட்ட. இப்ப கதிர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவரால அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுல்ல. இப்ப காசு வெட்டி போட மாட்டாருல்ல. உங்களை விட அவரு பிடிவாதமா இருக்காரு பெரியம்மா. என்ன சொல்ற மாயா? கதிரை எந்த காலத்திலயும் தனாவோட புருஷனாவும் நம்ம வீட்டு மருமகனாவும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். கண்டிப்பா காசு வெட்டி போட போறேன்னு தான் பெரியப்பா சொல்றாரு. என்ன மாயா சொல்ற? அதான் கதிர் மேல தப்பு இல்லைன்னு விட்டுட்டாங்கல்ல. இதுக்கப்புறமும் ஏன் எப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கணும்? பெரியம்மா, நீங்க இந்த கொலையை பண்ணீங்கன்னு யாருமே நம்பல. கதிர்க்காக தான் நீங்க இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க.
பெரியப்பாவும் அப்படிதான் நினைக்கிறாரு. அந்த கோவத்துலதான் அவர் எடுத்த முடிவுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்களை போட்டு வதைக்கிற? மாயா, மாயா, நீ அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லு மாயா. நான் சொன்னா மட்டும் பெரியப்பா எப்படி நம்புவாரு? ஐயோ மாயா, ஆனா இப்படியாவது நான் ட்ரை பண்றேன். தானா வாழ்க்கை உன் கையில தான் மாயா இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்து. உங்களை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்திர கூடாதுன்னு தான் பெரியம்மா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இப்போ உங்களை வெளியில எடுக்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ, நான் ஆயுசுக்கும் ஜெயில இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா தானா நல்லா இருக்கணும், அது எனக்கு போதும். இந்த காசு வெட்டி போடுறத எப்படியாவது தடுத்து நிறுத்து மாயா. மாயா, தடுத்து நிறுத்து மாயா.